ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்புள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். வாராந்திர ராசி பலன்கள் அக்டோபர் 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கான வாராந்திர பலன்களில் முதல் இன்ட்ரடக்ஷனாக இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் குரு வக்ரகதியில் ரிஷபராசியில் இருக்கார். இந்த ரிஷபராசியில் எதிரி வீட்டில் குரு வக்ரகதி அடைகிறது சில ராசிகளுக்கு யோகத்தையும் சில ராசிகளுக்கு சுமாரான பலன்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். கன்னி ராசியில் சூரியன் கேது சஞ்சாரம் பண்ணுறாங்க. புதன் துலாம் ராசியிலும் சுக்கிரன் விருச்சிக ராசியிலும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சந்திரன் இந்த வாரத்தில் மகர ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. இதுதான் இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம். இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் பெருசாக கிரக பயிற்சி கிடையாது, ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான். அதாவது அக்டோபர் 17ஆம் தேதி ராத்திரி 7:40 அக்டோபர் 17/10/2024 ராத்திரி 7:40 7:40 PM சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது அக்டோபர் 17ஆம் தேதி நடந்தாலும் அக்டோபர் 18ஆம் தேதி தான் ஐப்பசி மாத பிறப்பு. ஏன்னா ராத்திரியில் சூரியன் பயிற்சி ஆகிறதுனால அடுத்த நாள்லேருந்து, அதாவது அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் புரட்டாசி 31, ஐப்பசி 1ங்கிறது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி ஆரம்பம். அதாவது தமிழ் மாத பிறப்பு ஆரம்பம் அக்டோபர் 18. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, சந்திரன் மகர ராசியில் 13ஆம் தேதி மத்தியானம் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3:44 வரைக்கும் இருக்கார். அதனால் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். 13ஆம் தேதி சாயந்தரம் 3:44 15ஆம் தேதி சாயந்தரம் 4:49 வரைக்கும் கடக ராசிக்கு சந்திராஷ்டமம். 15ஆம் தேதி அக்டோபர் 15 மாலை 4:49 சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். 17ஆம் தேதி சாயந்தரம் 4:20 வரை. அக்டோபர் 17 மாலை 4:20 கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். அது அக்டோபர் 19ஆம் தேதி மாலை 4:10 வரைக்கும் நீடிக்கின்றது. அக்டோபர் 19 அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் அக்டோபர் 19 சாயந்தரம் 4:10 அடுத்த வாரம் 21ஆம் தேதி வரைக்கும் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். ஸோ இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி மற்றும் துலாம் ராசி நண்பர்கள் இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். சிவன் அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒன்று கொடுங்க. ஏதாவது ஒரு பொருள், ஒன்றா எண்ணெய், நெய், இல்லை தேன், இல்லை இளநீர், ஏதாவது ஒன்று அபிஷேகத்துக்கு கொடுங்க. உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக அந்த சந்திராஷ்டம தண்ணிக்கு நீங்கள் கொடுக்கணும். 2 நாள் சந்திராஷ்டமம் இருக்குன்னா 2 நாளும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தேன்னா உங்களுக்கு மனக்கசப்புகள் இல்லாத வாய்ப்புகள் ஏற்படும். இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சந்திரன் தசம லாப விரய ராசி மற்றும் 2ஆம் இடம், இந்த குடும்பஸ்தானம், இந்த இடங்களுக்கு ட்ராவல் பண்ண போகிறாரு. அதாவது இந்த வாரம் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் இருக்கும். அதாவது உங்களுடைய தசமஸ்தானத்தில் சந்திரன் வளர்பிறை சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது. குறிப்பாக சந்திரன் குருவின் பார்வையில் வார ஆரம்பத்தில் இருக்கார். அதாவது 13ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை. இதனால் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது.
13ஆம் தேதியிலேருந்து 15 சனியோடு சேருகின்ற சந்திரன் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வியாபாரத்தில் வளர்ச்சியை தருவார். குறிப்பாக குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். 15ஆம் தேதியிலேருந்து 17 உங்கள் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால அன்றைக்கி உங்களுக்கு என்ன விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 17 விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது சூரியனின் நேர் பார்வையில் வராரு. பூர்ண சந்திரனாக இருப்பார். அதாவது பௌர்ணமி சந்திரன் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அது கெடுதலை ஏற்படுத்தாது. ஆரோக்கியத்தில் கெடுதலை என்ன விரயங்கள் தான் ஏற்படுத்துமே தவிர செலவுகள் இல்லாத வாரமாக இருக்கும். சந்திரன் உங்கள் ராசிக்குள்ள 17ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். இது உங்களுக்கு மேலும் பலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் என்னென்னா மனசஞ்சலம். உங்கள் மனசு தைரியமாக இருக்கும். மனசில் தேவையில்லாத சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேண்டாத விஷயத்தை யோசித்து உங்களுக்கு நேர விரயத்தையும் மனக்கவலையும் ஏற்படுத்துவீர்கள். என்ன காரணம் அப்படின்னா சனியின் பார்வையில், வக்கர சனியின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால, அதுவும் அந்த டைமில் சூரியனின் பார்வையில் தான் இருப்பார் 17ஆம் தேதியிலேருந்து. அதனால் கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 19ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி குருவோடு இணைகிறாரு. தேய்பிறை சந்திரன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இதனால் உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப ஒத்துழைப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் நிம்மதி தரக்கூடிய நற்செய்திகள் வரும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த நாட்களில் மட்டும் குடும்ப தலைவிகளாகட்டும் அல்லது உங்களுடைய பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களாகட்டும், இவர்களெல்லாம் இந்த வாரம் அந்த வார கடைசியில் 19 முதல் 21 வரை வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்படுத்துறதுனால கொஞ்சம் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக உத்தியோகஸ்தர்கள், வியாபாரிகள், கலைத்துறை நண்பர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். செல்வாக்கு உயரும், மதிப்பு உயரும், பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கிற குழந்தைகளுக்கு அறிவாற்றல் வெளிவரக்கூடிய யோகம் ஏற்படும். சப்தமஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறதுனால புத ஆதித்ய யோகம், நல்ல அறிவாளிகள் நண்பர்களாக கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஈகோ கிளாஷ் வரும். அரசு அதிகாரிகளோட அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஈகோ கிளாஷ் வரும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வாரம் முழுவதும் புருஷ சூக்தம்னு ஒரு மந்திரம் இருக்குது. இது வேத மந்திரம். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் எல்லா கோயில்லையும் ருத்ரம், சமக்கோ, ஸ்ரீ சுக்தம், 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லும்பொழுது இதையும் சேர்த்து சொல்லுவாங்க. அந்த பரந்தாமனை பிரார்த்தித்து அவருடைய அழகை, அவருடைய அந்த திறமையை, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த விசேஷத்தை பிரதிபலிக்கக்கூடிய மந்திரம் புருஷ சூக்தம். இந்த புருஷ சூக்தத்தை சொன்னால் ஒரு முழு பூஜையை பண்ணின பலன் கிடைக்கும். அப்பேற்பட்ட புருஷ சூக்தத்தை தினமும் தியானித்து வாருங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான வெற்றிகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக அமைந்திடும். ரிஷபராசி, அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறதுனால 13ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள், குழந்தை பாக்கியம், வம்சவிருத்தி, வேலை வாய்ப்பு, தொழில், திருமண யோகம், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் 13ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும். 13ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி தசமஸ்தானத்தில் சந்திரன் சனி சேர்க்கை அப்படிங்கிறதுனால உங்களுடன் நட்பு பாராட்டியவர்களிடமே நீங்கள் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தப்புக்கு அடுத்தவங்களை பலிகடை ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. உங்களுடைய தவறுகளை திருத்துவதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருக்கிற இடத்த விட புது இடம் உங்களுக்கு பெருசாக நன்மையை ஏற்படுத்தாது. நிதானத்தை தவற விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில், உங்களின் ஆரோக்கிய விஷயம், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் சந்திரன் உங்களோட லாபஸ்தானத்தில் 15 முதல் 17 இருப்பார். லாபஸ்தானத்தில் ராகுவோடு இணைஞ்சு இருக்காரு. அந்த லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசியிலே இருக்கார். இதனால்
திருமணம் சார்ந்த விஷயங்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள், உடன் பணியாற்றுபவர்கள் சார்ந்த விஷயங்களால் ஆதாயம் ஏற்படும், பதவி உயர்வு கிடைக்கும். நண்பர்களே உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்கள் பதவி உயர்வுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அதே சமயம் 17 முதல் 19 சந்திரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் மேஷ ராசியில் இருப்பார், சனியின் பார்வையில். அதனால் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம். இளைய சகோதர சகோதரிகளுக்கும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வார கடைசியில் சனிக்கிழமையிலேருந்து அடுத்த திங்கட்கிழமை வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் பிரவேசம் பண்ணுறதுனால தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும், திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றமும் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் காரணமாக உங்களுடைய வழக்குகளில், வியாபாரத்தில், உங்களுடைய இந்த பூர்வீக சொத்தில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த வார கடைசியில் வருது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நாட்களான 17 முதல் 19 மட்டும்தான் மனக்குழப்பம், மன சஞ்சலம் ஏற்படும். அந்த மன சஞ்சலம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளாகட்டும், குழந்தைகளாகட்டும், படிக்கின்ற குழந்தைகளாகட்டும், உத்தியோகஸ்தர்கள் மற்றும் சுயதொழில் அதிபர்கள் எல்லாருக்குமே கடல் கடந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு அல்லது வெளிநாட்டு வெளியூர் தொடர்புகள் மூலமான செலவுகள் ஏற்படும். இவர்களெல்லாம் இந்த செலவுகள், மனக்கவலைகள்லாம் ஏற்படாமல் இருக்கணும்னா என்ன பண்ணுறது, பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமானை தினமும் பிரார்த்தனை செய்து வாருங்கள். சிவனுக்கு உண்டான சிவபுராணத்தை படித்து வருவதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், பனி சூரியனை கண்ட பனி விலகுவது போல் விலக நன்மைகள் ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த பரமேஸ்வரன். மிதுன ராசி, அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்தில் 13ஆம் தேதி சாயந்தரம் 3:45 மணி வரைக்கும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சந்திராஷ்டமம். அதுக்கப்புறம் வளர்பிறை சந்திரன். அந்த சந்திராஷ்டமத்தில் கூட குரு பார்வையில் இருக்கிறதுனால சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த செலவுகள், குடும்பத்தில் ஏதாவது பொருள் வாங்கிறது, ஏதாவது விலையுயர்ந்த பொருள் வாங்கிறது, வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் வாங்கிறது, நிலம் சார்ந்த செலவுகள், உங்களுடைய குடும்ப எதிரிகளுக்கு உண்டான செலவுகள், அல்லது உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள், ஏதாவது நல்ல செலவு நடக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். ஆனால் அதே சமயம் 13 முதல் 15 சந்திரன் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சனியோடு சேருகின்ற பொழுது வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. குறிப்பாக தந்தை வழியில் வாக்குவாதங்கள், தந்தையுடன் வாக்குவாதம். அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க, மரியாதை குறைவில்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஆனால் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 15 முதல் 17 சந்திரன் தசமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம், ஏற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு உத்தியோக ரீதியாக வளர்ச்சி ஏற்படும், புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு சமூக அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால சற்று முன்கோபம் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும், பக்குவப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன் சூரியன் 17ஆம் தேதி முதல் இணைகின்ற காரணத்தினால புதாதித்ய யோகம் உங்களுக்கு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வதற்குண்டான சூழ்நிலை அமைச்சு கொடுக்கும். அது எப்போ நடக்கும் அப்படின்னா, சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 17 முதல் 19 இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரயஸ்தானத்துக்கு 19ஆம் தேதி பயிற்சியாகிற சந்திரனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். ஆனால் அந்த செலவுகள் கடன் அடைபடுவது, எதிரிகளுக்கு உண்டான செலவுகள், ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள், தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்வது, வீடு மனை சார்ந்த பராமரிப்பு செலவுகள், வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். வார கடைசியில் தேய்பிறை சந்திரன் 17 முதல் தேய்பிறை சந்திரனாக இருப்பார். அதாவது 18ஆம் தேதிக்கு மேலே தான் அவர் தேய்பிறை சந்திரன். அதனால் உங்களுக்கு கெடுபலன்கள் இல்லை, அது வரைக்கும் நல்லது நடக்கும். அதுக்கப்புறமா 18ஆம் தேதிக்கு மேலே தான் சில தேவையற்ற கோபமான வார்த்தைகளை வெளிப்படுத்துவீர்கள். எதிரிகளால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுமாடுகளுக்கு தானம் செய்யுங்கள். பசுமாடுகளுக்கு கருப்பு பசுமாடு, காராம் பசுமாடுன்னு சொல்லுவாங்க. அந்த காராம் பசுமாட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒன்றா அகத்திக்கீரை, அதுவும் எல்லாரும் கொடுக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் கொடுக்கக்கூடாது, நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி அகத்திக்கீரை கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா செவ்வாழை பழத்தை புதன் வியாழனில் கொடுக்கணும். செவ்வாழை பழத்தை கொடுத்துட்டு வாங்க. அதை கொடுக்கறதுனால அந்த பசுமாடுகள் திருப்தி அடையும் பொழுது குடும்ப தோஷங்கள் நிவர்த்தியாகி மன நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்பை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பம் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருந்தாலும்
அடுத்த 2வது நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்திலேருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அதனால் மன சஞ்சலம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த வாரத்தில் குறிப்பாக 13லேருந்து 15 யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. குடும்பத்தில் தலையீடு இருக்கும். குடும்பத்தில் 3ஆம் நபர் தலையீடு காரணமாக மனக்குழப்பங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 15 முதல் வளர்பிறை சந்திரன் 17 முதல் 15 முதல் 17ஆம் தேதி வரை பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல ராகுவோடு இணைகிறாரு. இந்த ராகுவோடு இணையும் பொழுது சூரியனின் பார்வையில் இருப்பார். இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். முன்னோர்கள் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பித்திருக்களின் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. 17 முதல் 19 தசமஸ்தானத்தில் சனி பார்வையில் இருப்பார் சந்திரன். இதன் காரணமாக புதனின் பார்வையும் இருக்கும். இந்த புதன் பார்வையில் இருக்கிறதுனால வேதை பொருத்தம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். செலவுகள் ஏற்பட்டாலும் அது லாபத்தை தரக்கூடிய, பூமி லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு 19ஆம் தேதி பயிற்சி ஆகிறார், 19 முதல் 21. அதனால் உங்களுக்கு மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். மேலும் தனலாபம், பதவி லாபம் போன்ற விஷயங்கள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். குழந்தைகளால் ஏற்பட்ட மனக்கஷ்டங்கள் விலகும். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் இருந்தாலுமே பெருசாக பாதிப்பில்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், மற்ற நாட்கள் குரு உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார். சந்திராஷ்டம நாட்களில் குரு சாதகமாக இருந்தாலும் சனி சந்திரன் மன சஞ்சலத்தையும் மன கிளேசத்தையும், குறிப்பாக கணவன் மனைவி உறவில் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்துவார். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தசமஸ்தானத்தை சனி பார்த்துட்டு இருக்காரு. இந்த வாரம் இன்னும் ஒரு மாதத்தில் சனியின் வக்கரகதி நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படும். அல்லது உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நண்பர்கள், சக பணியாளர்கள், உறவினர்கள் யாராவது உங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறதுக்கு, ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு, பண உதவி பண்ணுறதுக்கெல்லாம் தயாராக இருக்காங்க. சற்று கவனத்துடன் இருந்தால் நல்லது. தந்தை வழியில் ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் ஏற்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் விலகிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உங்களால் உங்கள் குடும்பத்துக்கு கௌரவம் ஏற்படக்கூடிய நேரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, சிவபார்வதி ஸ்வரூபத்தை வழிபட வேண்டும். சிவன் சக்தி இருவரையும் சேர்ந்து வழிபட வேண்டும். சிவசக்தி ஸ்வரூபத்தை வழிபடுவதன் மூலமாக மன அமைதி ஏற்படுவது மட்டுமல்லாமல் எதிரிகளால் அல்லது டிஸ்ட்ராக்ஷன்ஸ்களால் தடுமாற்றங்களை சந்திப்பவர்களுக்கு அந்த எதிரிகள் இல்லாத, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாத வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த சிவசக்தி தம்பதிகள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். சிம்ம ராசி, அன்பிற்குரிய சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி முதல் அக்டோபர் 15 வரை உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நேரம். நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்குமே தவிர பெரிய பிரிவுகள் இருக்காது. ஆனால் குடும்பத்தில் வேண்டாதவர்களின் தலையீடு சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு 17ஆம் தேதி அன்னைக்கு. நீச்சஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. நீச்சஸ்தானத்தில் போய் மறையிறதுனால உங்களுக்கு ஒரு விதமான பதட்டம் அல்லது ஒரு விதமான மன சஞ்சலம் ஏற்படும். மனசுக்குள்ளார ஒரு விதமான தவிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பயம் சார்ந்த, எதிர்காலம் பற்றிய பயம் சார்ந்த விஷயம்தான். ஆனால் பயத்தை பற்றி கவலைப்படாதீங்க. தைரியமாக அறிவுபூர்வமாக சிந்தனை பண்ணினா புதாதித்ய யோகம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மனதில் தைரியத்தை அறிவுபூர்வமாக சிந்தித்தால் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய பதவியை நிலைநிறுத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குடும்பம் பெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் எப்பேற்பட்ட சிக்கல் வந்தாலும் உங்களுடைய வாக்குச்சாதுரியத்தின் மூலமாகவும் குருவின் அருளும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உங்கள் கௌரவத்தை பாதிக்காத வகையில் கொஞ்சம் அந்த குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ணி செயல்பட்டீங்கன்னா குழந்தைகள் மேல் படிப்பு முயற்சித்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில்
கணவன் மனைவி உறவு, குழந்தைகள் உறவு, சகோதர சகோதரிகளால், அதே சமயம் மூன்றாம் நபர் தலையீடு காரணமாகவும் வாக்குவாதங்கள் அல்லது கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு தயங்க மாட்டீங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மூன்றாம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாட்டினாலும் பட் இருந்தாலுமே சற்று கவனமாக இருக்கணும். ஏன்னா 4-6க்கு அதிபதி 4ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் குரு பார்வை இருக்கிறதுனால பெருசாக கெடுதல் இல்லை. ஆனால் 4ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இருக்காது. ஆனால் மரியாதைக்காக சில செயல்பாடுகளில் கௌரவத்துக்காக ஈடுபட்டீங்கன்னா அந்த கௌரவம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக சக பணியாளர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்துறதுனால சற்று முன்கோபத்துடன் பேசுவீர்கள். கோபத்தை கண்ட்ரோல் செய்ய முயற்சி பண்ணுங்க. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், சிம்மராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்கள். குறிப்பாக திருத்தணி முருகனை வழிபட்டு வாருங்கள். வழித்துணை மட்டும் இல்லை, வாழ்க்கை துணையாகவே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுத்து மன நிறைவை தரக்கூடிய வகையில் செயல்படுவார் அந்த திருத்தணி முருகன். கன்னி ராசி, அன்பிற்குரிய கன்னி ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் இருக்கிற சூரியன் 2ஆம் இடத்திற்கு 17ஆம் தேதி ராத்திரி பயிற்சி ஆகிறாரு. 18ஆம் தேதி ஐப்பசி மாத பிறப்பு. இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தினாலும் குடும்பத்தில் ஈகோ கிளாஷ் வராமல் பார்த்துக்கோங்க. குடும்ப தலைவிகள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்கிட்டையும் ஈகோவில் பேசாதீங்க, நிதானத்தோடு பேசுங்க. ஆனால் சர்க்காஸ்டிக் கமெண்ட்ஸ், நக்கல் நையாண்டி பேச்சு, எடுத்தறிஞ்சு பேசுவது, ஈகோவில் பேசுறது இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஏன்னா ராசியிலே கேது இருக்கார். உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா க்ஷேத்ராடனம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில். குறிப்பாக இளம் வயது பிராயத்தினர் உங்களுடைய வேலையில் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும். வயது முதிர்ந்தவர்கள் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் காசி, ராமேஸ்வரம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம்ட்டு க்ஷேத்ராடனம் போகிறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஆனால் குடும்பத்தில் தாயாரின் ஆரோக்கியம் உங்களுக்கு வெளியில் போக விடாத மாதிரி ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு சொத்து ரீதியாக சில கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களுடைய சொத்தை வேறு யாராவது ஆக்கிரமிக்கிறது, உங்களுடைய சொத்தை வேறு யாராவது தப்பான டாக்குமெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை, ஆனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். எனக்கு இப்படி வந்துடுமோ, எனக்கு உடம்பில் இந்த மாதிரி வியாதி வந்துடுமோ, எனக்கு இந்த கஷ்டம் வந்துடுமோன்ட்டு பயமே உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் இடத்து சுக்கிரன் உங்களுக்கு பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னோர்களின் வழிபாடு சிறப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த வாரம் உங்களுக்கு நவராத்திரி நடந்துருக்கு. அதனால் இந்த வாரம் முழுவதுமே அம்பாள் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு மட்டுமல்லாமல் தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படும். நீங்கள் அரசாங்க உத்தியோகம், அரசு சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அரசுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்களாக இருந்தால் அது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களோ அல்லது சுய தொழில் செய்பவர்களுக்கோ எதிர்பாலினத்தவர்களால் சில தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படும். அது குடும்பத்திலேயே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு திரவிய லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு லாபம் ஏற்படும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், ஏன்னா இந்த பரிகாரத்தை தவிர உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் தான தர்மம் நிறையா பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு, அதுவும் குறிப்பாக வயசானவங்களுக்கு, உங்களுடைய முன்னோர்கள் சார்பாக, முன்னோர்கள் ஏதாவது ஒரு அசோசியேஷன் நடத்தினாங்க, இல்லை ஏதாவது ட்ரஸ்ட் நடத்தினாங்கன்னா அந்த ட்ரஸ்ட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முன்னோர்களின் ஆசையை தீர்த்து வைப்பதன் மூலமாக உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தை கொஞ்சம் உஷ்ணத்தை தணிச்சுக்கிறதுக்கு நீங்கள் தினமும் காலையில் எழுந்திரிச்சு சூரிய உதயத்தப்போ, அதாவது 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளார வேப்ப மரமோ அரச மரமோ இணைஞ்சிருக்கிற இடத்துலையோ, அல்லது வேப்ப மரம் மட்டும் இருக்கிற இடத்துலையோ, இல்லை அரச மரம் இருக்கிற இடத்துலையோ அந்த இடத்த பிரதட்சணம் பண்ணுங்கள். மினிமம் 12 தடவை பிரதட்சணம் பண்ணும். ஆரோக்கியத்தை பேணுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும். உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, அந்த இடத்துக்கு அந்த அரச மரத்தை போய் சுற்றிட்டு வந்தீங்கன்னா
ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்காது. ப்ரீத்திங் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு மூச்சு பயிற்சி நல்லா வரும். அதே சமயம் பிராணாயாம பயிற்சியையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த இடத்துலையே உட்காந்து பிராணாயாம பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சிந்தனா சக்தி இரட்டிப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால அலுவல் ரீதியாக யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்கள பிரச்சனை இல்லாமல் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் அவங்கள விலக்கி வைக்கிறது எப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு எழும்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் இயற்கையை பேணுவது. குறிப்பாக அரச மரத்தை பிரதட்சணம் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா வேப்ப மரத்தை பிரதட்சணம் பண்ணுங்கள். இந்த அரசும் வேம்பும் இணைந்துள்ள இடத்தை நீங்கள் பிரதட்சணம் செய்வதன் மூலமாக அம்பாள் வழிபாட்டுக்கும் அது உகந்ததாக இருக்கும். அதன் மூலமாக தடைகள் விலகும் வாரமாக இந்த வாரம் இருக்கும். அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கடைசியில், அதாவது 19ஆம் தேதிக்கு மேலே தான், 19ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அது வரைக்கும் வளர்பிறை சந்திரனாக இருக்கின்ற காரணத்தினால இந்த வாரத்தில் உங்களுக்கு நோ லுக்கிங் பேக், எந்த விதமான கஷ்டமும் இல்லை. வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. ஆனால் அந்த வளர்ச்சி வரும்பொழுது தான் ராசிக்குள்ளே 17ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் வராரு. உங்கள் ராசிக்குள்ளே விரயஸ்தானத்தில் கன்னி ராசியிலேருந்து உங்கள் ராசிக்குள்ளே சூரியன் வராரு. இதனால் உங்களுக்கு தலைகணம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 17ஆம் தேதிக்கு மேலே, அதுக்கு முன்னாடி 15ஆம் தேதியிலேருந்தே உங்கள்கிட்ட ஒரு மாற்றம் தெரியும். கொஞ்சம் தலைகணமாக பேசுறது, கொஞ்சம் அடுத்தவங்களை எடுத்தெறிஞ்சு பேசுறது, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவங்களுடைய மனசை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கிறது. இப்படி வேண்டாத பேச்சுக்களை பேசி குடும்பத்தின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 2ஆம் இடத்திற்கு குரு மட்டும் இல்லைங்க, உங்கள் ராசிக்குள்ள சூரியன் வரார். ராசிக்குள்ள சூரியன் வந்தால் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த இருமாப்பு வந்துவிடும். இருமாப்பை, அதுவும் குறிப்பாக புதன் சூரியன் புத ஆதித்ய யோகம், அதனால் உங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற தலகணம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால வார்த்தைகளால் அடுத்தவர்களை காயப்படுத்த மாட்டீர்கள். ஆனால் செயல்பாடுகள் மூலமாக உங்கள் செயல்கள் அடுத்தவர்களை காயப்படுத்தும். அதனால் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்கள் உங்களிடம் கோபப்பட்டு பேசுவார்கள். வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. நல்ல வளர்ச்சி தான் இருக்கும். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது, தன லாபத்திற்கு குறைவு இருக்காது. எதிரிகள் செயல்பாடுகளை ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. அஃபீஷியல் எதிரிகளை ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. அதே சமயம் உங்களுடைய 9ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் தந்தை வழியில் சற்று செலவுகளை அதிகப்படுத்தக்கூடிய வகையில், எண்ண விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. தாயாருடனான மனஸ்தாபம் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத, குடும்பத்தில் நடக்கிற விஷயம் பிடிக்கலங்கிறத இனிமையான வார்த்தைகளை கொண்டு பதவீசாக சொல்லி விலகுவீங்களே தவிர சண்டை போட்டு விலகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உடன் பிறந்தோர் சற்று ஏட்டிக்கு போட்டியாக செயல்படுவார்கள். இன்னும் 1 மாதத்துக்கு அப்படி தான் இருப்பாங்க. சனி வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது அவர்களிடமும் மாற்றம் ஏற்படும். உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள்வார்கள். அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த ராசியில் பிறந்தவங்க, அதாவது இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். எதிரிகளே உங்கள் குடும்பத்தில் அக்கறை கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுய முயற்சியின் மூலமாக வருமானம் ஏற்படும். அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுக்கு திடீர் பண வருமானம் ஏற்படுறதுனால இந்த வாரம் நீங்கள் லாட்ரி, ஷேர் புரோக்கிங், கமாடிட்டி புரோக்கிங் இதிலெல்லாம் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அகலக்கால் வச்சிடாதீங்க. அகலக்கால் வச்சா சுப விரயம் ஏற்படும், அனாவசிய நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், சூரிய நாராயணர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். ராசிக்குள்ளே சூரியன் வராரு, அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. உங்கள் ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகும் பொழுது சூரிய நாராயணர் வழிபாடு, ஆதித்ய ஹிருதயம் சொல்லி வழிபாடு செய்யுங்கள். அல்லது தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. தலைகணம் ஏறாமல் பார்த்து கொள்வதற்கு உங்களுடைய குலதெய்வ அருளும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். விருச்சிக ராசி, அன்பிற்குரிய விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சந்திரன் 3ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாரு. 3ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடம் வரைக்கும் வளர்பிறை சந்திரன், 6, 7 தேய்பிறை சந்திரன். அந்த 6, 7 கூட 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நாட்களான 17 முதல் 19 உங்களுக்கு மனசஞ்சலம், அதாவது நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களை குற்றம் சாட்டுவாங்க. மற்றபடி அதுக்கு முன்னாடியும் சரி
17க்கு முன்னாடியும் சரி 19க்கு அப்புறமும் சரி உங்களுக்கு நற்பலன்கள், காரிய வெற்றி, வருமானம், செல்வாக்கு, மதிப்பு உயரக்கூடிய நாட்களாக இருக்கும். 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய 15 முதல் 17 அந்த நாட்களில் சூரியனுடைய பார்வையிலும் இருப்பார் சந்திரன். இதனால் உங்களுக்கு மன தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்துல சந்திரன் 9ஆம் வீட்டு அதிபதி 5ல் இருக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். உங்கள் குழந்தைகளால் லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். இத்தனை நாள் வரைக்கும் உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படாமல் எதிரித்தனமாக செயல்பட்டு இருப்பாங்க. உங்களை எதிரியாக பாவித்து விலக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த வாரத்தில் குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள். உங்களுடன் அந்யோன்யத்தை பாராட்டுவார்கள். இன்ஃபேக்ட் பிரிந்த தம்பதிகளும் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுகின்ற நேரம். அதனால் இந்த வாரத்தில் வீக்கெண்டில் நீங்கள், உங்கள் கணவர், உங்கள் குழந்தைகள், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய மாமனார் மாமியார், இப்படி எல்லாரும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க சந்தோஷமாக எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வருவீங்க. ஹோட்டலில் போய் ஜாலியாக சாப்பிட்டு வருவீங்க. மொத்தத்தில் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வார கடைசியில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பார். குருவின் இணைவோடு உங்களுக்கு ராசிக்கு பார்வை கொடுக்கறதுனால ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உடல் ரீதியான சோர்வுகள் விலகும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களே உங்களை பாராட்டி பேசுவார்கள். நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுடைய மதிப்பு மரியாதை குடும்பத்தாருக்கு தெரிய வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரி வேறு யாரும் கிடையாது, நீங்கள் தான், உங்கள் வாய் தான். கவனமாக பேசுங்க, நிதானமாக பேசுங்க, வார்த்தைகளை யோசித்து பேசுவது நல்லது. இந்த வாரத்தில் உங்களுக்கு பண வருமானத்தில் தொய்வு இருக்காது. ஆனால் எதிர்பார்ப்புகள் சில சமயம் ஏட்டிக்கு போட்டியாக இருக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு வாங்கிறது, இல்லை சொந்தமாக இடம் வாங்கிறது, ஆஃபீஸ் வாங்கிறது, வண்டி வாகனம் மாற்றுவது, இப்படி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய சந்தோஷத்திற்கு உண்டான செலவுகள். தொழில் ரீதியாக சில நல்ல செய்திகள் வரும். தொழில் ரீதியாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன கொஞ்சம் கடன் வாங்குவீங்க, அந்த கடன் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு பணபலம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்கள். அதுவும் குறிப்பாக முருகப்பெருமானை என்னைக்கு வழிபடணும்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வழிபடணும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விதமான வழிபாடு இருக்குது. முதல்ல முருகனை வணங்குறதுக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயாரை வணங்கணும். மகாலட்சுமி தாயாரை வணங்கிட்டு முருகனை வணங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பழனிக்கு கீழே பார்த்தீங்கன்னா பழனி மலை ஏறுறதுக்கு முன்னாடி கீழே வந்து திரு ஆவினன்குடின்னு இருக்கும். அந்த திரு ஆவினன்குடிக்கு நீங்கள் முடிந்தால் போயிட்டு வர்றது நல்லது. இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை நைட் கிளம்பி வெள்ளிக்கிழமை போயிட்டு வர்றது. அந்த இடத்துல திரு ஆ வினன், அதாவது திரு அப்படிங்கிறது வந்து மகாலட்சுமி, ஆ அப்படிங்கிறது பசுமாடு, வினன் அப்படிங்கிறது வந்து இந்திரன் ஆகிய 3 பேரும் அந்த இடத்துல வந்து மோட்சம் அடைந்து அவர்களுக்கு தங்கள் பதவியை பெற்றார்கள். இதன் மூலமாக நீங்கள் திருவாவினன்குடி போயிட்டு குழந்தை வேலாயுத சுவாமியை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2, 3, 4, 5, 6 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற வரைக்கும் வளர்பிறை சந்திரன், 4ஆம் இடத்துக்கு அப்புறம் 5, 6 ஆகிய இடங்கள் தேய்பிறை சந்திரனாக இருக்குது. இந்த 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா 17 முதல் 19. வளர்பிறை சந்திரன் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். தொழில் வருமானம், உத்தியோக வருமானம், வியாபார வருமானம், உங்களுடைய பூமி தொடர்பான முன்னேற்றங்கள், ஆரோக்கிய முன்னேற்றம், வழக்குகளில் வெற்றி போன்ற விஷயங்கள் ஏற்படும். பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படும். தந்தை வழியில் உங்களுக்கு இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். இது எல்லாமே சந்திரன் வளர்பிறை சந்திரனாக 17ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். 17க்கு மேலே சந்திரன் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் வரும். அதாவது மேஷராசிக்கு பயிற்சி ஆகும் பொழுது 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது தேய்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால குழந்தைகளால், வியாபாரத்தால், உடன்பிறப்புகளால் உங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்படும். குறிப்பாக அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சூரியன் புதன் 11ஆம் இடத்துலேருந்து அந்த 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு சந்திரன் அலைச்சலை கொடுத்தாலும் அவமானத்தை ஏற்படுத்த மாட்டார். உங்களுக்கு கௌரவ பாதிப்பு ஏற்படாது. அரசாங்க அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். தந்தை வழியில் உறவுகள் எல்லாரும் உங்களை பாராட்டுவதற்குண்டான யோகம் ஏற்படும். அறிவுபூர்வமாக சிந்தனை செயல்பாட்டு அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும்.
கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. அந்த சஞ்சலத்தை போக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஏன்னா கடன் அடைச்சிருவீங்க. கடன் அடைக்கிறதுனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதன் மூலமாக குடும்ப சந்தோஷத்தை வலியுறுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாட்களாக இந்த வாரம் இருக்குது. சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால அடி வயிற்று உஷ்ணம் சங்கடத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சிலருக்கு அஜீரண கோளாறு, ஒவ்வாமை, உணவு ஒவ்வாமை, பாய்சன், ஃபுட் பாய்சன் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அது எப்போ அப்படின்னு கேட்டால் தேய்பிறை சந்திரனாக சந்திரன் 5, 6 ஆகிய இடங்களில் இருக்கும் பொழுது. ஆனால் சப்தமஸ்தானத்துக்கு வரக்கூடிய 21க்கு மேலே தான் நல்ல செய்திகள் வரும். அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது. 6ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை 19 முதல் 21. அந்த நாட்களில் உங்களுக்கு கடனுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார்? ஏன்னா எங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது, நாங்கள் கொடுத்த பணமும் வரமாட்டேங்குது, நாங்கள் வாங்கின பணத்தை திருப்பி கடன்காரங்க பிரச்சனை பண்ணி கேட்குறாங்க, அஃபீஷியலாக எங்களுக்கு தேவையில்லாத அவமானங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் இந்த வாரம் 17ஆம் தேதி சூரியன் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு அஃபீஷியல் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதற்கு பரிகாரம் என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ப்ளஸ் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். பெருமாள் வழிபாடுனா ஹயக்ரீவர் வழிபாடு செய்ய வேண்டும். உங்களுக்கு நல்ல உபதேசத்தை அந்த ஹயக்ரீவ பெருமான் தருவதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அமைத்து கொடுப்பதற்குண்டான ஒரு சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இந்த வாரத்தில் நன்மைகளை தரக்கூடிய வகையில் செயல்படுவார். மகர ராசி இந்த வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் உங்கள் மனசில் தெளிவு ஏற்படும். குறிப்பாக உங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அவங்க கேட்குற விஷயத்துக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தரக்கூடிய வகையில் செயல்படுவீங்க. ஆனால் அதே சமயம் 13ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்துலேருந்தே உங்கள் குடும்பத்தில் வேண்டாத வாக்குவாதங்கள் ஏற்படும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் தவறுகளை சுட்டிக்காட்டி பேசுவார்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்கள். அதனால் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுக்கவும் முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் இந்த வாரத்தில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அக்டோபர் 9ஆம் தேதியிலேருந்தே குரு வக்கரகதியில் இருக்கார். குரு பின்னோக்கி நகரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால குழந்தைகளிடம் திடீர் மாற்றத்தை சந்திப்பீர்கள். இந்த குழந்தைகளால் உங்கள் குடும்ப கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையிலிருந்து அவர்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்ற அந்த நாட்கள் 13 முதல் 15 அனாவசிய வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. ஆனால் அதே சமயம் 15லேருந்து 17 3ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் திடீர் மாற்றங்கள் சந்தோஷங்கள் ஏற்படும். என்ன சந்தோஷம்? நீங்கள் யாரை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களோ, எந்த குழந்தையை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களோ அந்த குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த குழந்தைகளிடம் நல்ல மாற்றங்களை உணரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்க சில தவறுகள் பண்ணியிருப்பாங்க, அந்த தவறுகளை அவர்களே திருத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அந்த நாட்களில் ஏற்படும். 15 முதல் 17 17ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நேரம். குடும்பம் சார்ந்த அலைச்சல், ஆரோக்கியம் சார்ந்த அலைச்சல், கணவன் மனைவி உறவில் தேவையற்ற மனஸ்தாபத்தின் காரணமாக அலைச்சல், குழந்தைகளின் தேவைகளுக்காக அலைச்சல், வியாபாரத்திற்காக அலைச்சல், வியாபார முதலீட்டுக்கான செலவுகள், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். அது உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். திடீர் சங்கடம் ஆரோக்கியத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் அந்த நாட்களில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி சனி பார்வையில் வரதுனால யூரினரி இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா தண்டு வடத்தில் ஏதாவது முதுகு தண்டு வடத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துன்னா அது சம்பந்தமாகவும் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வாரத்தில் மற்ற எந்த விதமான கெடுபலன்கள், குடும்பம் சார்ந்த கெடுபலன்கள் இல்லை. குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எதிரிகளாக இருந்த நபர்கள் உங்களுக்கு நட்பாக செயல்படுவார்கள். நீங்கள் யாரை ஏமாத்தினீங்களோ அவர்களே உங்களுக்கு உதவிகரமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது.
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்ற 19 முதல் 21ஆம் தேதி வரை உங்கள் குழந்தைகளிடம் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு சந்தோஷமான அனுபவங்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குதர்க்க எண்ணங்கள் குழந்தைகளிடம் ஏற்படுகின்ற காரணத்தினால அவர்கள் சில சமயம் தவறான வழியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களை கவனிப்பது அவசியமான ஒன்று. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத் தலைவிகள் சற்று பதட்டத்தை சந்திப்பார்கள். இதுக்கு பரிகாரம், எல்லாருமே பதட்டமாக இருப்பீங்க, ஆனால் அதிகமாக பதட்டமாக இருக்கிறது குடும்பத் தலைவிகள் தான். அதனால் குடும்பத் தலைவிகளுக்கு தங்கள் பதவி பறிவு போவதற்கோ அல்லது பதவியை பற்றி விமர்சனங்கள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், அனுமன் சாலிசா தினமும் சொல்லிட்டு வாங்க. ராமநாம பாராயணம் அவசியம் தேவை. ஒரு நாளைக்கு 108 தடவை மினிமம், 1008 தடவை மேக்சிமம் இல்லை, அதுக்கு மேலேயும் கூட ராமநாமத்தை நீங்கள் ஜபம் செய்து வாருங்கள். ராமநாமம் மட்டுமே உங்கள் குடும்ப பாதிப்புகளுக்கு அருமருந்தாக அமைந்திடும். கும்ப ராசி, ராசிநாதன் ராசியிலே வக்கரமாக இருக்கார் சனி. இதில் 10ஆவதுக்கு 4ஆம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கார். இடம் சார்ந்த விஷயம், ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் அல்லது உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் சற்று தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான குதர்க்க எண்ணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரைக்கும் 3 மணி 44 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு மனக்குழப்பம், தடுமாற்றம், இடமாற்றம் அல்லது அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது தொழில் ரீதியாக மட்டும் இல்லை, வண்டி வாகனம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது, அதாவது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்திலேருந்து சனியோடு சேருகின்ற சந்திரன் மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவார். நீங்கள் செய்யாத தப்புக்கு யாராவது கை காட்டி பேசியிருப்பாங்க, நீ இந்த தப்பு பண்ணிட்ட, ஒன்னால தான் இந்த குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை, ஒன்னால தான் எங்களுக்கு கடன் ஜாஸ்தியாக எடுத்து அப்படின்னு அதை நினச்சி உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படும். அதனால் சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இமோஷனல் இம்பேலன்ஸ், அதாவது மன தடுமாற்றம் ஏற்படும். இமோஷனல் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுனால தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு, ஓவர் தைரியத்தில் சில குருட்டுத்தனமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களை யாருக்கிட்டையாவது உங்கள் மனசில் இருக்கிற கோபத்தை வெளிக்காட்டுங்க. குடும்பத்தில் உங்களுடைய கோபத்தை வெளிக்காட்டினா அது மேலும் பிரச்சனையை உண்டு பண்ணும். சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுது 15ஆம் தேதி முதல் 17 வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால வார்த்தைகள் விரயமாகும். அதனால் குடும்பத்தில் பிரச்சனை வராது. அதனால் கவலைப்படாதீங்க. பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பண விரயம் எதிரிகளின் வாயை அடைப்பதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்ற 17 முதல் 19 சனி பார்வையில் இருக்கும் பொழுது உங்கள் சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. யூ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு யுவர் ஹாப்பினஸ். நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு இதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது, நான் இப்படி தான் பண்ணுவேன், இஷ்டம் இருந்தால் வீட்டில் இருங்க, இந்த மாதிரி குதர்க்க பேச்சுக்கள்லாம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறான வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தில் குறிப்பாக தந்தையின் ஆரோக்கியத்தையும் தாயாரின் பெற்றோரின் ஆரோக்கியத்தை சங்கடப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். இப்பொழுது இடம் மாறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இருக்கிறது நல்லது. திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு சேஞ்ச் யுவர் ஹவுஸ். நீங்கள் மாற்றினா மேலும் பிரச்சனை தான் வரும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டை அடமானம் வச்சுருப்பாங்க, அது எப்படி மீட்கிறதுனே தெரியாது. இப்பொழுது அதை மீட்பது பற்றிய பேச்சுவார்த்தைகள் உங்கள் பெற்றோரின் அனுசரணையோடு செயல்படுவது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பெருசாக உத்தியோகத்தில் பிரச்சனை வராது. ஆனால் உங்கள் 9ஆம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறதுனால தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றம் ஏற்படும். கணவன் மனைவி உறவிலும் பெருசாக பாதிப்பு ஏற்படாட்டினாலும் மனஸ்தாபங்கள் நீர்பூத்த நெருப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, தினமும் காலையில் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், சாயந்தரம் அம்பாள் வழிபாடு லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்து வர வேண்டும். இது குடும்ப நிம்மதிக்கும் குடும்ப ஒற்றுமைக்கு மட்டுமல்லாமல் உங்களுக்கு தவறான தொடர்புகள் ஏற்படாமல் இருப்பதற்குண்டான உபாயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மீன ராசி, அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் லாபஸ்தானத்திலிருந்து சந்திரன் பயணத்தை துவக்கிறாரு. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 13 முதல் 15 வரை சந்திரன் இருக்கக்கூடிய நாட்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எதிரிகளை நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். ஆனால் எதிரிகள், அதாவது 6ஆம் வீட்டு அதிபதி, அதாவது ருணரோக சத்ருஸ்தானாதிபதியான சூரியன் 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி புதனோடு இணைகிறாரு இந்த வாரம் 17ஆம் தேதி அன்னைக்கு.
எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய நேரம், குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற நேரம். ஆனால் அதை சமாளிக்கும் ஆற்றலை குரு பகவானும் சுக்கிர பகவானும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இளைய சகோதர சகோதரிகள் தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு புரிதல் ஏற்படுத்தினாலும் வாழ்க்கை துணையின் அறிவுறுத்தல் காரணமாக அல்லது அறிவார்த்தமான செயல்பாடுகள் காரணமாக உங்கள் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஆனால் பண விவகாரங்களில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தில் பண நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா தெரிஞ்சு ஏற்படும், இல்லை தெரியாமல் ஏற்படும். தெரியாமல் யாருக்கிட்டையாவது 100 ரூபா கொடுக்கறதுக்கு பதிலாக 500 ரூபா நோட்டோ 2000 ரூபா நோட்டோ கொடுப்பீங்க. அல்லது தெரிஞ்சே சில இடத்துல ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குருவின் பார்வை பலம், வக்ர குருவின் பார்வை பலம் குடும்பத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் வக்ரமாக இருக்கிறதுனால நீங்கள் செய்த சில தப்பான முடிவுகள் அல்லது எடுத்த தப்பான முடிவுகளை நேர்படுத்துவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. சக பணியாளர்கள் அல்லது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா 7ஆம் இடத்துல கேது இருக்கார். கேதுவுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால தெய்வ வழிபாடு மட்டுமே உங்களுக்கு துணையாக இருந்து மன நிம்மதியை தரும். உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தாயாரின் கோபம் சற்று மன சஞ்சலத்தையும் மன கிளேசத்தையும் உண்டு பண்ணும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு குடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வீடு மாற்றம் தேவையில்லாத விஷயம் இந்த வாரத்தில் ஏற்படுறதுக்கு தவிர்ப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் மனஸ்தாபம், குடும்பத்தில் மனக்குழப்பம், குடும்பத்தில் பணக்குழப்பம், வார்த்தைகளால் குழப்பம் ஏற்படும். எதிரிகள் பலம் பெறக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால குடும்ப தலைவிகள் சற்று கவனமாக இருக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டுக்காரையோ இல்லை உங்களுடைய குழந்தைகளையோ விட்டு கொடுக்காமல் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா விட்டு கொடுத்து பேசினீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் இலக்காரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில பொருட்களில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரிப்பேர் ஆகலாம், ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகலாம், ஏசி ரிப்பேர் ஆகலாம், ஏதாவது ரிப்பேர் ஆகும். அப்படி இல்லைன்னா ஏதாவது விலையுயர்ந்த பொருட்கள் உடைந்து போவதற்கோ களவு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். வீடு மனை சார்ந்த பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் இந்த வாரத்தில் இருக்குது. இதில் குறிப்பாக சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் தான் இது நிறையா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வாரம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாரம். கடன் சார்ந்த விஷயங்கள், நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் கொடுக்கணும் இல்லை யாருக்கிட்டையாவது கடன் வாங்குறீங்கன்னா அந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன் கொடுத்தவன் மீண்டும் 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 உங்களை தொந்தரவு பண்ணுவான். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய ஆரோக்கிய விஷயம் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா முருகன் வழிபாடு பண்ணுங்க, பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. மாமாவையும் மாமனையும் மருகனையும் வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும், ஆரோக்கிய நிறைவு ஏற்படும். உங்களுடைய ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு உங்களுடைய தன்மை, அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய அந்த இடம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.